இங்கு வணங்குவது அவருக்கு வணக்கம் இணக்கம் தரும். வணக்கம் இணக்கம் தரும். வணக்கம் வாழ்வு தரும். வணக்கம் வாழ்வு தரும். தம்பி இந்த சபையை பாத்தியா? பாத்தங்க. எப்படிப்பா இருக்குது? எப்படி இருக்குது? எங்க இருக்குது எப்படி இருக்குது? ஆமா, நல்ல வழக்கு கேளுங்க. எங்க இருக்குது எப்படி இருக்குது? இந்த சபை எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? எனக்கு தெரியுங்க. ஏன் இந்த சபை எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? மறுபடியும் கேளுங்க. இந்த சபையை எங்க பார்க்கலாம்னு கேட்டேன். சாரா கேளுங்க. வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் கூத்து வச்சிருக்காங்க. ஏன் பேச்சுவார்த்தை தெளிவாய் பேச வேண்டும். அடிமேல் அடி அடித்தால் அது எப்படி தெரியும்? சரி போயிட்டோம். இது என்னென்ன நகரம்? இது கடலூர் சுத்துக்குளம். கடலூர் சுத்துக்குளம். இந்த சபை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? லட்சுமி சபை. கருங்கடலை போன்று கட்டுப்பாடு. கருங்கடலை போன்று கட்டுப்பாடு. செங்கடலை போன்று சிறப்பு. செங்கடலை போன்று சிறப்பு. அரபி கடலை போன்ற அழகு. அரபி கடலை போன்ற அழகு. ஆனா அலைகடல் திரண்டு வருகிற போது கடலுக்கு என்ன இருந்தா அழகு? அலைகடல் திரண்டு வரக்குள்ள கடலுக்கு என்ன இருந்தா அழகு கேக்குறீங்க? ஆமா, அலை ஓங்கி வரக்கூடிய அலை இருந்தால் மட்டுமே கடலுக்கு அழகு. அழகு. வானம் ஒன்று இருந்தால் வானத்தில் என்ன இருந்தால் அழகு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருந்தால் அழகு. அது மட்டும் கிடையாது. பூமி ஒன்று இருந்தால் பூமிக்கு என்ன இருந்தால் அழகு. பூமியில் இருந்தா ஆமா, செடி கொடி புல் பூண்டு தாவர வகைகள் அத்தனையும் இருந்தால் அழகு. இது இருந்தால் அழகு. ஆனா ஊர் ஒன்று இருந்தால் ஊருக்குள் என்ன இருந்தால் அழகு. ஊர் ஒன்று இருந்தால் ஊருக்குள் என்ன இருந்தால் அழகு. ஊருக்கு 4 ஒயின் ஷாப் இருந்தால் அதுதான் இப்ப இல்லாம ஆகிடுவாங்களா? மது மாது சூது. அது மாது சூது. மது என்ன குடி பைத்தியம். மாதுனா குடி பைத்தியம். மாதுனா பெண் பைத்தியம். மாதுனா பெண் பைத்தியம். சூதுனா சூதாடுவது. சூதுனா சூதாடுவது. இந்த 3க்கு எவன் ஒருத்தர் அடிமையாகிறானோ, இந்த 3க்கு எவன் ஒருத்தர் அடிமையாகிறானோ அவன் குடும்பம் எங்க நிற்கும்? நடு தெருவில் நிற்கும். நாய் படாத பாடு. ஜாக்கெட்டுக்கார அப்படியே ஒரு ரவுண்ட் வாயா. ஏண்டா உங்களுக்கு ஆசையா? ஒண்ணு இல்ல கதிர் கிடக்குது, அப்படி படுத்து நடக்குது. ஓஹோ, ரொம்ப நாட்களே உங்களுக்கு. தம்பி எவன் ஒருவன் உயிரை கொடுத்தானோ அப்படியே போக இந்த பெஞ்சு பண்ண ஒரு ஏற்றி அப்புறம் எப்படி கஞ்சி குடிப்பேன்? அப்புறம் எப்படி கஞ்சி குடிப்பேன்? இவரெல்லாம் செத்து போயிட்டா எப்படி நீ கூழ் தண்ணி குடிப்பேன்? ஏன் என்ன 2 கையில அள்ளி குடிக்க வேண்டியதுதான். எங்க வராதே? அதுக்கு வாயை மூடு. எக்கச்சக்க வார்த்தை ஏதாக மத்த உரைக்க கூடாது. சரியா? பேசாதீங்க. ஊர் ஒன்று இருந்தால் 3 பொருள் வேண்டும். ஊர் ஒன்று இருந்தால் 3 பொருள் வேண்டும். அது என்னென்ன பொருள் தெரியுமா? என்னென்ன பொருள்? ஒன்னு கட்டி வைக்கணும். ஒன்ன கட்டி வைக்கணும். இன்னொன்னு நட்டி வைக்கணும். இன்னொன்னு நட்டி வைக்கணும். இன்னொன்னு வெட்டி வைக்கணும். இந்த 3 பொருள் என்ன பொருள் சொல்ல பார்க்கலாம்? எனக்கு தெரியும். என்னது? வெட்டி வை, கட்டி வை, வை, நட்டி வை. வை எனக்கு தெரியுங்க. என்னது? வெட்டி வைக்கிறது என்னன்னு கேளுங்க. வெட்டி வைக்கிறது என்ன? சூரவாசனை தலையை பிடிச்சி வெட்டிடணும். என்ன நரமா வச்சிருக்கிறாங்க? அதானே மண்டை. ஓஹோ, அவன் மனசு சுத்தம் மண்டை. வெட்டி வைக்கலாம், தலையை பிடிச்சி வெட்டிடணும். சரி. கட்டி வைக்கிறதுனா சுடுகாட்டுல ஒரு சமாதி கட்டி. சரி. நட்டு வைக்கிறதுனா தலைமை ஓட்டல அந்த சமாதி ஓட்டல எருக்கும் செடியோ முறுக்கும் செடியோ இல்ல வந்து தீவாளி கொப்ப நட்டு வச்சிடணும். சரி. எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை தீவாளிக்கு போய் படிச்சுட்டு கையெழுத்து கொடுத்து வரணும். ஓ, அடியாளத்துக்காக நட்டு. ஆமாங்க. சொல்றேன். இப்ப சாவட்டாவல 6 மாசம் முடிஞ்சு 6 மாசம் போய் செத்துப்போம். எப்படி தெரியுமா? நீ ஒன்னும் பயப்படாத. அம்மா ஏறி வர அட்ட காட்சி ஏமாத்தாங்க. நான் நேற்று வீட்டுக்கு போன அப்ப வாங்கி வந்துட்டான். தம்பி சொல்ல ஐயா. அப்படி கிடையாது. தெரியாது. கட்டி வைக்க வேணும் உண்டானால் கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். குடியிருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டி வைக்க வேண்டும். பெரிய ஆலயங்கள் கட்டணும். ஆமா. நட்டு வைக்க வேணும் உண்டானால் கோவில் எதிர்த்தப்புல அரச மரமோ ஆலமரமோ நட்டு வைக்க வேண்டும். நட்டு வைக்கணும். வெட்டி வைக்க வேண்டும் என்றால் பாவத்தை தீர்க்கக்கூடிய தீர்த்த குளம் ஒன்று வெட்டி வைக்க வேண்டும். வெட்டி வைக்கணும். இந்த 3 பொறுத்து இருந்தாவே ஊருக்கு போறதும். அப்படி இருந்தால் ஆமா, எல்லா மக்களும் போய் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு சும்மா இருக்காது.
அந்த வெளியே வந்து கோபுரத்தை நடந்து பார்ப்பாங்க. எந்த புண்ணியவான் கட்டி வச்ச கோயிலோ தெரியாது. எந்த புண்ணியவான் கட்டி வைத்த கோவிலோ நாமெல்லாம் வந்து சாமி கும்பிடுறோமே அப்படின்னு வாயார வாழ்த்துவாங்க. அது யாரை பற்றி அந்த புண்ணியம்? இந்த கோவிலை கட்ட யாரெல்லாம் தூண்டுதலாக இருந்தாங்களோ அவரவர் குடும்பத்தை சேரும். அடியா சாக்காளத்துல கம்மி இருக்கு. அரச மரமோ ஆலமரத்துல போய் உட்காருவாங்க. எந்த புண்ணியவான் நட்டு வச்ச மரமோ தெரியாது. நாம எல்லாம் ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து நிகழ்த்திரா எல்லாம் ஆச்சு இன்பமா உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு வாயார வாழ்த்துவாங்க. அது யாரை போய் சேரும்? அந்த ஆலமரமோ அரச மரமோ நட்டு அது யாரெல்லாம் தண்ணி மண்டு ஊத்தி அதை வளர்த்தாங்களோ அவரவர் குடும்பத்தை சாரும். அவங்களுக்கு சேரும். மூன்றாவது பாவத்தை தீர்க்கக்கூடிய தீர்த்த குளத்துல குளிப்பாங்க. பாரு எல்லாத்தான் நினைச்சுக்கிட்டு ஒன்று சும்மா இருக்க மாட்டா. இந்த மாதிரிலாம் பண்ணினா உன் நாம நான் வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு. நீ அது சேர்ந்தவனா? அதுக்கு இல்லைங்க, நான் உங்க வீட்டுல வந்து பியூனி வேலை செய்வேன். ஓ ரைட். சொல்லுங்க. அந்த தீர்த்த குளத்தில் மூழ்கி யார் இதை செய்தார்களோ பாவம் அப்படின்னு வாயார வாழ்த்துவாங்க. அது அந்த புண்ணியம் யாரை போய் சேரும்? சரியா? அந்த மாதிரி எந்த தவறு செய்யக்கூடாது. அதனால ஊர் ஒன்று இருந்தால் கோவில் இருக்க வேண்டும். அந்த கோவில் வருடத்துக்கு ஒரு நாள் தேர்தல் செய்ய வேண்டும். அதற்காகவே கண் விழிக்க வேண்டும். அப்படின்னா உட்கார்ந்து தெருக்கூத்து பாக்குறாங்க. அதற்காக தான் உட்கார்ந்து தெருக்கூத்து பார்த்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து தெருக்கூத்து பாக்குறவங்க பூரா ஒரு நாள் கண்ணு முடிக்கணும் பாக்குறாங்க. ஆமா, பருத்துன்னு பாக்குறோம். எதுக்காக பாக்குறாங்க? என்கிட்ட எதுக்குப்பா? எதுக்கு? வருஷம் ஒரு முறை திருவிழா பண்ணக்குள்ள 10 மணிக்கு கூத்த ஆரம்பிச்சாங்கன்னா சரி 6 மணிக்கு வந்து பாய சுத்திட்டு போறேன்னு பெறலாம். உங்களுக்கு கோயில சுத்தி வந்து அங்க பிரசாதம் வந்தா முள்ளு குத்தும் கல்லு குத்தும். அதனால கோவில் எதிர்க்க பாய போட்டு கோயிலே ஒரு கிழிச்சு அங்க பிரசாதம் வர்றாங்க. திருப்பதி மதியாத பாதம் சிவனடி வணங்காத சென்னி இருப்பவர் கையாத கை இனிய சொற்களை கேளாத காது. அப்புறம் பாருங்க, சிச்சாலும் தப்புன்ற தெளிவா வசனம் பேசு. இருந்தா முன்னாடி போனாலும் கடிக்குது, பின்னாடி வந்தாலும் ஒதுக்குது. ஒரு கால நாயின்னு சொல்றா. அப்ப நாய் நானு கொலிக்க வந்துக்கிறேன் நானு. விளாடி பூண்டு கிலோ 120. திருப்பதி மதியாத பாதம் சிவனடி வணங்காத ஜென்மம். சிவனடி வணங்காத சென்னி இருப்பவருக்கு யாதக்கு இனிய சொற்களை கேளாத காது. ஒரு மனுஷனா பிறந்தா வருடத்துக்கு ஒரு நாள் திருப்பதி போனோம். வெங்கடாச்சலபதி பாதத்தை தரிசிக்கணும். நான் போய் தாங்க வரேன் ஜெய். அப்ப போவேன். எங்க? வேளாங்கண்ணி. கேரளாவில் எரமமாடி வேளாங்கண்ணி வழியா போய் திருப்பதி போவோம். சிவனடி வணங்காத சென்னி சத்தியமா இந்த 1500 ரூபாய் அம்மாவும் அதை வாங்கி சாப்பிடுறோம். எவன் என்ன பாவம் செய்யறாரோ அந்த பாவத்தை அனுபவிக்கணும். நல்லா இருப்பா. சரி போயிட்டோம். இந்த சபை நாடு வந்து நான் யாரு? என்ன சேர்ந்தவன்? முடியுமா? நீங்க யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு அப்படின்னு நான் எழுதி வைக்கிறதுக்கு நான் உங்க ஊருக்கு வணிகர் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அப்ப உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? வரக்கூடிய ராஜாக்களுக்கும் நான் எனக்கு தெரிந்து நான் சொல்லலாம். இதெல்லாம் விளைந்த கதிர்கள். நான் வந்திருக்கிற மாதிரி பதிரு ஏறு ஓட்டுற தாசம் தேவையில்ல, விரைக்கிற தாசம் தேவையில்ல, நரம் தாசம் தேவையில்ல, களப்பறிக்கிற தாசம் தேவையில்ல. சரி, கதிரானது ஒரே முறப்பா மூச்சு முக்கியம். ஆமா, ஆனா கதிரானது மறுபடியும் நான் பூமிக்கு வரணும் அப்படின்னு தலை குனிந்து நிற்கும். காத்து உள்ள போது விவசாயப்பட்ட வருத்தவர் வந்து தூத்துவார். தூத்துக்குள்ள கதிரானது காலுங்கிற கிடக்கும். இந்த பதிரானது காத்து எந்த பக்கம் அடிக்குது அந்த பக்கம் கிளம்பிடும், பறந்து போயிடும். அதனால இந்த கதிருக்கு தெரியும்படி இந்த பதிரிடம் உங்கள் பேரை எடுத்து சொல்லுங்க.
புரிந்ததா விளக்கம்? புரிந்ததுங்க. எப்படி புரிஞ்சு? மேல் கோழி 3 முட்டை, கீழ் கோழி 2 முட்டை. என்னது? உளுந்து வறுத்து. என்னடா மூணு கணக்கு போடுறா? உளுந்து வறுத்து. அப்போ நான் ஒளிச்சேன். நான் ஒளிச்சேன். ராஜ மாத்தாண்ட ராஜ குலத்திலக உன் வேட்டைராஜன் அகில பெருமான் வர வர வர. தம்பி சொல்லுங்க ஐயா. கோடு தாண்டாத குருகுலம், கோடு தாண்டாத குருகுலம், சத்தியம் தவறாத சந்திரகுலம், சத்தியம் தவறாத சந்திரகுலம், பழுது சொல்லாத பாண்டிகுலம், பதில் சொல்லாத பாண்டுகுலம், பதில் இல்லடா பழுது சொல்லாத பாண்டிகுலம், பதில் சொல்லாத பாண்டுகுலம். பழுதுனா தவறுகள் சொல்லலாம். அப்ப சொல்லிக்கிறேன். அதுதான் வந்துக்கிறப்போ அப்படி பாண்டு மகாராஜனுக்கும் இவருடைய தாயாரா இருக்கக்கூடிய குந்தி தேவியாருக்கும் இவருடைய தந்தையாரா இருக்கக்கூடிய பாண்டு சக்கரவர்த்திக்கும் இவருடைய தாயாரா இருக்கக்கூடிய குந்தி தேவியாருக்கும் இருக்கக்கூடிய குந்துமாதேவிக்கு தருமனுக்கு பீமனுக்கு பின்னாடி பீமனுக்கு பின்னாடி நகுல சகாதேவருக்கு முன்னாடி 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 பின்னாடி அது எப்படி வித்தியாசம்? உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சுதான் சொல்ல வந்தா. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியுமா இல்ல? உனக்கு தெரியுமா தெரியாதா? தருமனுக்கும் பீமனுக்கும் முன்ன நகுல சகாதேவனுக்கு பின்னால வந்துகிட்ட ஆறு சொல்லு தருமனுக்கு பீமனுக்கு முன்ன அந்த டீயை வச்சுன்னு சொல்றேன். எங்க கதையை நான் சொல்றவர்கிட்ட இருக்கிறது வைடான்னு சொல்லிட்டேன். அப்ப நான் பேசுறவன் மடையே டீ வாங்கி கொடுத்து கேட்டுக்காரன் வைக்கணும். அது தூக்கம் பிரிஞ்சு போச்சு. போய் பாட்டை வாங்கி போடுறா டீ மட்டும் முன்னாடி வரான் பாரு. என் கதை சொல்லாத முன்னாடி டீ எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆமா எப்ப என் பேரை சொன்னதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அந்த டீயை தொட்டே மகனை கை வச்சிடும். எனக்கு ஒரு பஞ்சம் எப்படி? ஆமா அம்மா ஒரு நாடக கம்பெனி ஓனரு சாப்பிட்டா சாப்பிட்டு போய் உணவு அது கெட்ட எண்ணமா எச்சரித்து வைக்கிறேன்னா என்ன காரணம்? நானே பிச்சை எடுத்துதான் பெரும்பாலும் ஏதோ அந்த நண்பர் பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. சரி அத புடுங்க வருது அந்த அனுமாரி எதுக்கு வருது? ஓ கண்ணாடிக்கார சாப்பிடுறாரு. அப்படி எனக்கு ஏதாவது பிடிக்குமா? என்ன பார்த்தா எப்படி போகுது? விளக்கம் எப்படி? என்னுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. உன் விளக்கம் ஏன்? விழுப்புரத்துல இருந்து பெங்களூருக்கு செல்ல வழியில், பெங்களூருக்கு போக வழியிலே சிங்காரப்பேட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் மலை உயரம். அந்த மலை திருப்பத்தூரை சேர்ந்த ஜவாது மலையை சேர்ந்த திருமூர்த்தி நாடக ஆசிரியர். அங்கிருந்து வரும்போது ஒரு மாநிலமாகவும் டீ 6 நாள் பரவாயில்ல. என் முழு விபரத்தை சொல்லுக்கு டீ எடுக்கூடாது மாமனா. நீ இன்னும் இருக்குது. இன்னும் எவ்வளவு என்ன பத்தி சொல்ல இருக்குது. முழு விபரத்தை சொல்ல கேளு. எப்படி? இவர் பாடினே வந்து ஆடினே இருந்தாருல்ல. ஆமா இந்த மண்டக்கட்டு கட்டத்துல இறுகி போச்சு. குழம்பி போச்சு. இது இவருக்கு தெரியலன்றதுனால முழு விபரத்தை நான் சொன்னா ஒரு 2350 முடிந்து போடுவாங்க. நானே கூட சொன்னா சரிங்க. நானே கூட சொன்னா சரி. சரி அவன் வந்து ஊன் ஓட்டலாமா? போங்க நாளுக்கு 4 வாங்கி போங்கடா. நானே வாங்கணும். என்னுடைய முழு விபரம் சொல்லுங்க. சரி
அது சுத்தமா ஆறி 3 ஈ ஊந்து கிடக்குது. இந்த பாட்டை எழுதி வச்சிருக்கானே அவங்களெல்லாம் கடவுளா மதிக்கிறது. ஆமாங்க. இந்த பாட்டுல என்ன மாதிரி பாடுறான்? அந்த அவன டீ மிக்குமா அந்த பாட்டு மிக்கும்? அதான் முக்கியங்க. பாட்டு தான் மிக்கும். ஆமாங்க. அதை நீ கவனிச்சா? எப்ப பார்த்தா டீ கிளாஸ் மதிக்குது. என்னுடைய நாமதேய நான் ஒரு பெண் கேள் மண்டின்னு கேக்குறீங்க. எப்பதான் உன் பேரை சொல்றது நீ? ஓஹோ. அண்ணா புத்தி கட்ட புண்ணு துணியாது. ஓஹோ. அண்ணா புத்தி கட்ட நானா? நீ புத்தி கட்டல. நீ இம்மா சொல்லிக்கிட்டே இருப்ப நான் கேட்டேன். அதே அக்கா போய். ஐப்பா போட்டுருக்கே. ஒழுங்கா பேரை சொல்லல எத்து குத்தி. இன்னும் முழுசாக சொல்றது எவ்வளவு கதை இருக்குது மகாராஜா. அது 6 டன் நல்லா இருக்கு. அது ஐயா அது 6 நாள பரவாயில்ல. இந்த பூமாதேவிக்கு சொந்தமான பரவாயில்ல. என் முழு விவரத்தை சொல்லாத மகனை டீ கொடுக்கலாம். சொல்ல சொல்ல இல்லாத்தால் மகிழ்ச்சி கூட அந்த பங்குனி நிறைந்த திங்கள் ஆதவன் பயனோ நாளில் வெங்குனி விரைவில் வாழ்க்கை இந்த வெங்குனி விரைவில் வாழ்க்கை இந்த விஷயமும் பிறந்தான் வெட்டி நான் பர்கோனன் என்னோ நாமோ நான் பர்கோனன் என்னோ நாமோ நான் பகுதியால் படைத்திட்டேன் நான் பிறந்த மாதம் இருக்கிறேன். பிறந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம். பங்குனி மாதம். பங்குனி மாதம். நிறைந்த திங்கட்கிழமை. நிறைந்த திங்கட்கிழமை. அதாவது வந்து சூரியன் உதிக்கக்கூடிய காலை. சூரியன் உதிக்கக்கூடிய காலை. பிரம்மன் முகத்த வேலை. பிரம்மன் முகத்த வேலை. அந்த நல்ல நேரத்திலே இரு நிலத்தார் மகிழ்ச்சி கூற. இரு நிலத்தார் மகிழ்ச்சி கூற. கீழே 7 உலகம். கீழே 7 உலகம். மேலே 7 உலகம். மேலே 7 உலகம். இந்த இரு நிலத்தார் மகிழ்ச்சி கூற. இரு நிலத்தார் மகிழ்ச்சி கூற. இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்குதா? இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்குது. இப்படியாப்பட்ட அதிர்ஷ்டமான நேரத்திலே அது கள்ளிப்பாலை கொடுத்து போய் சேர வைக்கிறது. கள்ளிப்பாலை தேவரெல்லாம் பார்த்தார்கள். தேவரெல்லாம் பார்க்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்கிறா? பாண்டிய சக்கர வைக்கிறே குந்தேவி வைக்கிறே இப்படியாப்பட்ட பிள்ளை பிறக்குது அப்படி என்று வானுலகத்தில் தேவரெல்லாம் பூமாறி போயிறாங்க. நீ கம்மனி இருந்தா என் தங்கச்சி உனக்கு தருவான். வேணாமா வேணா விட்டு போது பிய பிய ஒரு பிள்ளைங்க வாத்தியார் பாடு நடத்து. டேய் 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 வாடா பிள்ள. அதுதான் சொல்ல போறேன். அங்க வேணாம் இங்க இருந்து சொல்லு. கண்ணாடி டேய் டேய் கண்ணாடி நான் கூடும் போது பின்னாடி சரிகையா என்ன பண்ணி டீ வாங்க குடிக்க கூடாது. ஆமா அதுக்கு நான் சாப்பிட என்ன குடிக்கிறதுக்கு அடக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் ஏன்னா உனக்கு நான் எத்தனை தடவை தாளம் மாற்றி விட்டு நீ போய் போய் வர தாளம் தான் மாற்றி விடுற. நான் போய் வர வரைக்கும் போய் நீ ஊங்க கொண்டு வர. சரி வாத்தியார் பாடம் நடத்தும் போது பிள்ளைங்க வந்து ஒன்னா சொன்னா 2ஆ கவனிக்கணும். ஆமா அப்பதான் முதல் பாஸ் பண்ணி தாய் தகப்பனுக்கு பேரையும் பெருமையை எடுத்து கொடுப்பாங்க பசங்க. பாஸ் பண்ணி நீங்க நேரா ஒயின் ஷாப் போயிட்டே இருக்கு. ஆமா வாடா ஏ வணங்க கண்ணாடி என்ன அடிக்காதீங்க அவனே அடிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல வாங்குற காசே பாதி காசு பாதி காசு உட்காந்து பாக்குறது. ஊர்ல வாங்குற காசு பாதி தான் ஆளு சம்பளம் கொடுக்குறோம். சரி பாதி காசு எடுத்து போய் மோட்டர் வாங்கிக்கிறோம் பக்கத்துல. ஏமாத்தி 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 தான் வாங்கி அந்த மாதிரி யாரு அதனால அவனாது பிடிக்கணுமா 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 கூட கட்டு வெள்ள ஓட்டு கேக்கு அந்த கூழ் கூழும் வாங்கினா ஒன்றும் வாங்கினா போய் சொல்லுங்க.
வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர் எல்லாம் பூ மாறி போயிறாங்க. எப்படி வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர் எல்லாம் பூ மாறி போயிறாங்க. சத்தியமா நீ எல்லாம் சாப்பிடுற கண்டிப்பா போடுவேன். என் கதையை முழு விபரத்தை சொல்லி டீ குடான்னு சொன்னேன். நீ கேட்டியா? சொல்லு. மறுபடியும் பாருங்க. அப்போது பங்குனி நிறைந்த திங்கள், பங்குனி நிறைந்த திங்கள், ஆதவன் பயிர நாளில், ஆதவன் பயிர நாளில், ஆதவன் யாரு? சூரியன். சூரியன். சூரிய பகவான் கிழக்கு திசையில உதித்து வராரு. இப்படி ஒரு பிள்ளை பிறகுதா, இந்த பிள்ளையுடைய அவஸ்தை எப்படி? அப்படின்னு கிழக்கு திசையில சூரிய பகவான் கிழக்கு திசையில அங்க கிழக்கு திசையில சூரிய பகவானாகப்பட்டவர் உழைத்து வராரு. அந்த நேரத்தில் பங்குனி நிறைந்த திங்கள், யாதவன் பயிர நாளில், பெண்குனி விரைவில் வாழ்க்கை, விஜயனம் பிறந்த வெற்றி. எப்படி? பல்லிலே பரிசு வீணை, பாதத்திலே செந்தாமரை, கோலிலே துளசி மாலை, தொப்புளிலே அமர்ந்த கலசம், வலக்கால் செம்பு கம்பம், இடதுகால் வெள்ளி கம்பம், இப்படி சொல்லக்கூடிய 32 அழகோடு 11 நாமதே மலைக்கு அர்ஜுனன், பர்குணன், பார்த்திபன், கிரீடி, சுவேதவாகினன், இப்படி சொல்லக்கூடிய 11 நாமதே உள்ளவனான் உண்டு. ஆமா, அப்படி நான் அர்ஜுனா இருந்தாலும் எப்படி பார்த்தவன்? சந்திரகுலத்திலே பிறந்தவர். எத்தனை தலைமுறை தெரியுமா? எத்தனை? 36வது தலைமுறை. எப்படிங்க இந்த கதையை சொல்ல போனா? ஆனா நீ என்ன சிரிப்ப இருக்க மாபெரும் மக்கள் இந்த மாதிரி புள்ள பிறந்து பேரும் பெருமை சொல்லிட்டேன். அட இப்படி ஒரு அசிங்கமான வயத்துல குடும்பத்தையும் பிறந்தா கண்டிப்பா பேசுவாங்க. ஆமாங்க. சந்திரகுலமே சரியான முறையில குந்தி தேவி பெற்றெடுக்கல. எங்களுக்கு தெரியுங்க. எப்படி? கலப்படமா தான் இருந்திருக்கும். முதல்ல ஆரம்பமே பார்த்தியா? கலப்படம் வர போட்டதாங்க வெளிச்சம் வரும். சந்திரனுக்கு 27 மனைவி உண்டு. யாருக்கு? சந்திரனுக்கு. அவங்க அப்பா யார் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அப்பா யாரு? தட்சகன். தட்சகனும் தரணியும் சேர்ந்து 51 பெண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். பெரும் பொம்பளை பிள்ளை பெற்றாங்க. என்ன பாக்குறவா? பூமா எங்க போறவா? 51 பெண் குழந்தைகளை 13 பெண்களை காசி மகாரிஷி கொடுத்தாங்க. காசி மகாரிஷிக்கு. ஆமா. மிச்சம் எத்தனை இருக்குது? 13 போச்சுன்னா மீதி வந்து 13 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார்கள். 27 பெண்களை சந்திரன் கொடுத்தாங்க. 40 சரியா போச்சு. 40 ஆச்சு. யமதர்ம மகாராஜனுக்கு 10 மனைவி. 10 எத்தனை ஆச்சு? 50. இன்னும் எத்தனை கணும்? இன்னும் எத்தனை இருக்குதா? கணக்குல வீட்டுங்க. ஆமாங்க. இன்னும் ஒண்ணு இருக்குது. அந்த ஒண்ணு தெரியுமா? அவள் தான் தாட்சாயினி. கணக்குக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என் கணக்கு கரெக்டா பதில் சொல்லணும். எப்படி சொல்ல பார்க்கலாம்? இவ்வளவு தூரம் கேட்டு படிப்பேன், அழகா பேசுறேன். அதனால நான் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்றேன். கணக்கு சொல்ல பார்க்கலாம். கடையில இருந்து 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன். 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன். 2 முட்டையும் உடச்சிட்டேன். 2 முட்டையை வேவிச்சிட்டேன். 2 முட்டையும் சாப்பிட்டுட்டேன். மொத்தம் எத்தனை முட்டை ஆச்சு? அங்க வெங்காயம் இருக்கு. அங்க 6 முட்டை கணக்காச்சு. 6 முட்டை. எத்தனை முட்டை? 6 முட்டை. கடையில இருந்து நான் வாங்கி அந்த எத்தனை? 6 முட்டை. 2 முட்டையும் உடச்சேன். 2 முட்டையும் சமைச்சேன். சரி. 2 முட்டையும் சாப்பிட்டேன். மொத்தம் எத்தனை ஆச்சு? மொத்தம் 6. நல்லா கேட்டுங்க. நீ படிப்பாளி. ஆமா. நீ ஆமா. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஊமாட்ட மாட்டேன். ஏடா சொல்றா? கரெக்டா சொல்லிட்டா? 6 முட்டை வாங்கியாந்தனா 6 முட்டையில 2 முட்டையும் உடைச்சேன். சரி. அந்த 2 முட்டையும் சமைச்சேன். அந்த 2 முட்டையும் சாப்பிட்டேன். 2 முட்டை போவ மீதி 4 முட்டை இருக்குது. எல்லாமே 6 கணக்கு வந்துச்சு. ஒரு கால 4 முட்டை இருக்கிறதால எப்படி சொல்றாங்களா? நான் சொல்றது புரியுதா? படிச்ச பிள்ளைங்க தானே? உடச்ச முட்டையை சமைச்சேன். சரி. சமைச்ச முட்டையை சாப்பிட்டேன். எப்பயாவது புரிஞ்சுதா? ஓ, மிச்சம் 4 இருக்குது. நாளைக்கே தெரியல என்ன போட்டு காட்டிக்கிறான். ஆமா, நீ சொல்ற மாதிரி சொன்னா கேட்கற மாதிரி கேட்பேன். கேள்வி இல்ல, ஒரு கேள்வி இல்ல. கம்மி இருக்கா? அப்ப தட்சக பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறான்? மறுபடியும் நீ உடல சந்திரா, உனக்கு 27 பெண்கள் நான் திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறேன். ஒரு மனைவி மேல இருக்கிற மாதிரி பாசம் 27 மனைவி கிட்ட எப்படி நல்லா கரியா? 27 பெண்கள் கிட்ட ஒரே மாதிரி பாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாரு தட்சக பெருமாள். அவரு என்ன பண்றாரு? சந்திரன்
கடைசி மனைவி ரோகிணி என்று ஒரு பெண்ணு அந்த பெண்ணு மேல மட்டும் ஆசை அதிகமா வச்சாரு மிஸ் 26 பேர் பேசுறதே கிடையாது இந்த 26 பேர் பார்த்தாங்க இப்ப திருக்கல்யாணம் செய்து கொடுத்தா நீ ஆனா எங்க 26 பேர் மேல எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பண்ணு பாசம் இல்ல கிடையாது கடைசி தங்கச்சி இருக்கிற ரோகிணி அவகிட்ட மட்டும் பாசமா இருக்கிறப்பா நாங்க எல்லாம் என்ன பண்றோம் வாழக்கூடிய வயசு அப்பா அப்படின்னு அல்றாங்க ஆமா அவரு கோவம் வந்து தச்சகனுக்கு ஏய் சந்திரா நான் கொடுக்கும்போது சொன்னேன் 27 மனைவிமார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும் ஆனா நீ தவறா செய்திருக்க ஆயர்களை 63 கலை தெரிந்து நான் உனக்கு இந்த ஆடுவோம் இன்று முதல் கொண்டு உன் அழகை உருவாக குறைந்து உன் அழகே குறைஞ்சு போன பிடி சாப்பிட்டு கொடுத்தாங்க சந்திரனுக்கு வர அழகு குறைந்து கொண்ட போது நேர போனா சந்திரன் எங்க போனா குஜராத் மாநிலத்திலே எங்க தந்தாங்க குஜராத் எங்க இருக்குது என்ன மாநிலம் அது குஜராத் ஆமா தெரியாது உனக்கா எங்க இருக்குது ஆளுக்கு தெரியல போல என்கிட்ட கேட்டு பாத்து குஜராத் எங்கன்னு கேளு எங்க பாண்டிச்சேரி பக்கத்துல நான் சொன்னேன்ல ஆளுக்கு தெரியல என்ன ஒண்ணே சொல்ல மாட்டாங்க ரெடி குஜராத் மாநிலத்திலே பிரபசா பட்டணம் ஒரு பட்டணம் ஆமா என்ன பட்டணம் பிரபசா பட்டணம் சொல்லு பிரபசா பட்டணம் பிரபசா பட்டணம் பிரபசா பட்டணம் ஆமா அந்த பட்டணத்திலே லிங்க வடிவமா வந்தன வழிபாடு பண்றாங்க அந்த ஊர்ல நேரா சந்திராங்க போனா ஐயா எங்க மாமனார் தட்சக பெருமான் இப்படி கலை குறைந்து அழகெல்லாம் குறைஞ்சு போன சாபத்தை கொடுத்தாரு ஐயா நான் எப்படிங்க ஐயா வாழ்றது 27 பொண்டாட்டி நான் வாழணுமே அப்படி கெஞ்சி கூத்தாடினாரு அப்ப அவர் சொன்னார் ஈஸ்வரன் சந்திரா தட்சகன் கொடுத்த சாபத்தை யாராலும் மாத்த முடியாது உனக்கு இன்று முதல் கொண்டு 15 நாளைக்கு வளர்ப்புரை 15 நாளைக்கு தேய்ப்புரை அதுக்கு தான் அமாவாசையாவா என்ன பண்றது சந்திரன் அழகு குறைஞ்சு போகுது ஆனா பௌர்ணமி ஆவாவா அழகு கூட்டின்னு போகுது அது வந்து தட்சகன் கொடுத்த சாபம் ஆனா இதை மாற்றி கொடுத்தாரு ஈசன் அவரு தெரியுமா 3ஆம் முறை சந்திரனை மட்டும் எடுத்து அவர் ஜடாபாரம் வச்சாரு ஈஸ்வரனுக்கு கொண்டிருந்த ஜடாபாரம் சந்திரனுக்கு பற்றி பாதி நிலவு அந்த 3ஆம் பெரிய மட்டும் எடுத்து அவருடைய ஜடாபாரத்தை வைத்துக் கொண்டார் ஆமா அந்த சந்திரனுக்கு புதன் பிறந்தான் தெளிவாக கேட்கணும் சரியா ஈஸ்வரனுடைய ஜடாபாரத்திலிருந்து அந்த சந்திரனுக்கு புதன் பிறந்தார் புதனுக்கு புருவன் பிறந்தார் புருவனுக்கு ஆய்வு பிறந்தார் ஆய்வுக்கு நகிசன் பிறந்தான் நகிசனுக்கு யாதி பிறந்தான் யாதிக்கு பூரு பிறந்தான் பூருக்கு ஜனமேஜன் பிறந்தான் ஜனமேஜனுக்கு பராசரன் பிறந்தான் பராசரனுக்கு சயாதி பிறந்தான் சயாதிக்கு சர்வபூமன் பிறந்தான் சர்வபூமனுக்கு சுரவணன் பிறந்தான் சுரவனுக்கு பௌமன் பிறந்தான் பௌமனுக்கு நயினன் பிறந்தான் நயினனுக்கு குரோதன் பிறந்தான் குரோதனுக்கு தேவாபி பிறந்தான் தேவாபிக்கு உருசிகன் பிறந்தான் உருசிகனுக்கு அரிசிகன் பிறந்தான் அரிசனுக்கு மதிவரன் பிறந்தான் மதிவனுக்கு திடன் பிறந்தான் திடனுக்கு நீலன் பிறந்தான் நீலனுக்கு துர்ஜேதன் பிறந்தான் துர்ஜேதனுக்கு பரதன் பரதனுக்கு அத்திகன் பிறந்தான் அந்த அத்திகன் பிறந்தவழிதான் அந்த நாட்டுக்கு அவனி 56 தேசத்துக்கு தலைநகரம் அஸ்தனாபுரம் என்று பெயர் வைத்தார் அத்திகமனுக்கு நிகமன் பிறந்தான் அசாமலன் பிறந்தான் சபலன் பிறந்தான் சபலனுக்கு குரு பிறந்தான் குருவுக்கு பிரத்திபன் பிறந்தான் பிரத்திபனுக்கு சந்தனு என்று ஒரு பிள்ளை பிறந்தது ஆமா அப்படி சந்தனு மகாராஜனுடைய பேரன் எப்படி சந்தனு மகாராஜனுடைய பேரன் 36 தலைமுறையில் வந்த என்னுடைய பெயர் அக்ர பெருமாள் தாயா ஆமா ஐயா ஐயா நான் பேர் தெரியல நோட் பண்ணிக்கிறதுயா அப்போது ஒரு காலத்தில் நாங்கள் 50 ராஜ்யங்கள் எப்படி பிறந்தோம் எப்படிங்க மக்களுக்கு தெரியும் வந்தானா போனாலும் இருக்கக்கூடாது ஆமா மக்கள் எப்படி புரிஞ்சுக்காங்க 5 பேர் எப்படி பிறந்தாங்க எப்படி தெரியும் தெரியும் ஒரு நாள் நேரத்திலே எங்க பெரியப்பாவா இருக்கக்கூடிய யார் தெரியுமா பிரிவி குருடு திருவிழாக்கிற மகாராஜாவுக்கு கண்கள் 2 குருடு பிரிவிலே குருடு அவன் பிறக்கும் போதே குருடு யார் கொடுத்த சாபம் அஷ்டகோண மகாமுனிவர் கொடுத்த சாபம் ஓஹோ யார் கொடுத்த அஷ்டகோண மகாமுனிவர் கொடுத்த சாபம் பிரிவிலே கண் குருடு ஆமா அப்போது அவருடைய பேரரசனாகவும் எங்களுடைய தந்தையார் சித்தரசனாக வாழ்ந்தாங்க ஆமா ஒரு நாள் தினத்திலே அந்த பயிர் பச்சு இருக்கக்கூடிய அஸ்தாபத்தில் வாழ்க்கிற குடிமக்களுடைய பயிர் பச்சு ஆமா இது வந்து காட்டு மிருகம் அழிக்குது ஆமா இது
காட்டு மேல கழிக்குது. ஆமா. அந்த குடிமக்கள் ஓட்டோட்டமா ஓடி வந்து என்ன சொல்றாங்க? ஐயா, நாங்க செய்யற பயிர் பச்சி எல்லாம், நாங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை எல்லாம் காட்டு மிருகங்கள் அழிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி பெரியப்பா என்ன சொல்றாரு? எங்க அப்பாவை கூப்பிட்டு, பாண்டு நீ நேரா தர்ம வெட்டி ஆடிட்டு வாங்க, காட்டு மிருக போய் தர்ம வெட்டினா எப்படி, அருமை எப்படி காட்டுக்கு போய் யார் சொன்னாங்க? நான் வரக்கூடாது, நான் லீவ் விட்டேன். வாங்க வாங்க வாங்க, கதை போயிட்டு. அப்போ தர்ம வேட்டைனா காட்டுக்கு போய் ஒரு மிருகங்களை கூட உயிர் சேவை செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் தர்ம வேட்டை. அதர்ம வேட்டைன்னா மிருகத்தை சாகடிக்கிறது. அதுக்கு பேரு அதர்ம வேட்டை. அப்போது இவருடைய தகப்பனாராகப்பட்டவர் 5 வனம் கடந்து அந்த மிருகங்களை தர்ம வேட்டை ஆடி அந்த ஆயாசம் தீர்ப்பதற்காக ஒரு குளத்தறிஞர் படுத்தாரு. தர்ம வேட்டை ஆடக்கூடாதுன்னு சொல்ற கண்டிப்பு தப்பு இல்ல. உடனடியாக அந்த குளத்திற்கு படுத்தாரு. அந்த வனத்தில் வாழக்கூடிய வனமாக மட்டுமே சிறங்கி பத்திரி வனம். அந்த வனத்திற்கு பேரு சிறங்கி பத்திரி வனம். அந்த வனத்தில் அமுதந்த மகாமுனிவரம் அவருடைய மனைவி சிறங்கி பத்தினியும் தவத்தை முடிச்சு வெளியே வராங்க. ரொம்ப நாள் ஏகம் செஞ்சாங்க. அந்த ஏகத்தை முடிச்சு வெளியே வராங்க. வந்த உடனே 2 பேருக்கும் ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு ஆசை வந்துருச்சு. அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர வேண்டும் என்னன்னா பகல் நேரத்தை சேர்ந்தா பாவம். ஆனா இப்ப பகலா இருக்குது, நம்ம 2 பேரும் எப்படி சேரணும்? அப்போது ஆண்மான் பெண்மானை அவதாரம் எடுத்து 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. எங்க அப்பாவுக்கு தூக்கிட்டு போச்சு. என்னடா இவ்வளவு மிருகத்தை வேட்டையாடி முடிக்கணுமே, ஆண்மான் பெண்மான் தப்பிட்டு விடுறது அப்படின்னு வில்லை வளர்த்து நான் ஏற்றி பிடித்தார் மான் மேரு. ஆமா, அந்த மான் கீழே விழும்போது இந்த பக்கம் ஆம்பளை வடிவம், அந்த பக்கம் பொம்பளை வடிவம். அப்பதான் அமர்ந்த மகன் சாப்பிடுறாரு. ஏ பாண்டு, எப்போது நானும் என்னுடைய மனைவியும் 2 பேரும் ஒன்னா சேரும் போது நீ மான பிரவேசம் செய்தாயோ, உனக்கு 2 மனைவி உண்டு. அந்த மனைவி மேல ஒரு கைப்பட்டா உன் தலை 16 சுற்று வச்சு சாப்பிடுற எங்க அப்பா அழுத கண்ணீரோடு பொழுது முகத்தோடு வராரு. எங்க அம்மா கைறாங்க குந்தமா தேவி, ஏங்க நீங்க காட்டுக்கு போகிற போது வீரத்தோடு தீரத்தோடு வில் எடுத்துட்டு போனீங்களே, ஆனா இப்ப அழுதுகிட்டே வரீங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே நடந்து சொன்னாரு. இனிமேல் சந்திரன வம்சம் எப்படி உற்பத்தி ஆகுமோ தெரியாது. உடம்புகள் கலந்து தொட்டா தலை 16 சுட்ட வெடிக்கணும் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கு. எப்படி இனிமேல் நம்ம பிள்ளை பெற போறோமோ, நம்ம குடும்ப வம்சம் எப்படி வளர போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்க அம்மா சொல்றாங்க, ஐயா 5 வயதா இருக்கிற போது தூர்வாசா மகாமுனிவரிடத்தில் 5 மந்திரத்தை கற்றுக்கிறேன். அந்த மந்திர சக்தினால் நான் பிள்ளை பெறுவேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வழி எப்படி செய். ஆடு எங்க போனா என்ன குட்டி ஆறுது, ஆடு எங்க போனா என்ன குட்டி கோணாருது. ஆமா, நம்ம வம்சம் வளரணும். அதனால சமனாபுரி வேந்தன் சொல்லக்கூடிய யம தர்ம மகாராஜாவை நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் வைகேசி மாதம் கேட்ட நட்சத்திரம் துலா ராசியிலே எங்க அண்ணா தர்மசந்திரமூர்த்தி பிறந்தான். ஒரு பிள்ளை பிறகு எப்படி பிறக்கும்? முதல்ல அது உதிரமா பிறக்கும். அந்த உதிரத்தோடு எடுத்து எங்க அப்பா உச்சி மூந்து முதல் முருகன் பிறை நாட்டு உதிஸ்தரன் பேர் வைத்தான். ஆமா, 2வது யம தர்மன் அம்சத்தால் 2 வயதில் தர்மராஜான்னு பேர் வைத்தார். 2வது மந்திரத்தை உச்சரித்தார். இந்த வாயுவான் அம்சமாய் எங்க அண்ணா வீமாச்சு பிறந்தார். 3வது அந்தலோகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய தேவேந்திரன் அம்சமாய் நான் பிறந்தேன். என் தம்பி நகர சகாதேவர்கள் அஸ்வினிதேவன் அம்சமாய் என் தம்பி நகர சகாதேவர் பிறந்தார்கள். ஆமா, இதுதான் எங்க வாழ்க்கை. ஆனா இருந்தாலும் என்ன தெரியாது, என்னுடைய அண்ணா இந்த சாமிக்கு சபைக்கு வந்து சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும். உன்னை விட
பாவி என்னை என் படைத்தாய் படமுடியாய் பெயர் கொடுத்தாய் பாவி என்னை என் படைத்தாய் படமுடியாய் பெயர் கொடுத்தாய் மாதா பிதா குரு தெய்வங்கள் இதோ இந்த கோவில் குடிகொண்டிருக்கக்கூடிய பத்தனி பாஞ்சாலி அம்மையாருடைய திருப்பாதத்திற்கும் சபையில் வந்திருக்காங்க தெய்வத்திற்கு மேலான தெய்வங்கள் இந்த ஐயா அவருடைய திருப்பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் உனக்கும் இந்த சிறுவன் வணக்கம் அண்ணா அழைப்பு நீங்கள் வாழும் என்று சொன்னபடி மிக்க சந்தோஷம் இந்த வார்த்தை அர்ஜுனன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சபையில் அழைச்சிருக்கீங்க. என்ன காரணம்? ஆமா, அவர்